ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிறது திருவனந்தபுரத்துலேருந்து நாகர்கோவில் வரைக்கும் ஏற்கனவே வந்து ஒரு சிங்கிள் ட்ராக் இருக்குது. அந்த ட்ராக்கை இப்போ வந்து டபுளாக மாற்றுறதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்குது. அந்த ஒர்க்கோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து திருவனந்தபுரத்துலேருந்து நாகர்கோவிலை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் ப்ராக்ரஸ் கொஞ்சம் பெட்டராக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம திருவனந்தபுரம் சவுத் ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். இந்த ரூட்ல அமைக்கப்பட போற இந்த அடிஷ்னல் ட்ராக் ஒர்க்கு 2027க்குள்ள முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மற்ற ஒர்க் மாதிரியே இது கிட்டத்தட்ட தொடங்கி ஒரு 2-3 வருஷம் ஆகுது. மற்ற எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க் மாதிரியே இதுலேயுமே நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நிலம் கையப்படுத்துதலில் நிறையா பிரச்சனைகள் இருந்தது. இங்கே உள்ள மக்கள்லாம் நிறையா அதாவது கவர்மெண்ட் அமௌண்ட் வாங்கிட்டு போராட்டம் பண்ணாங்க. ஸோ அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணுறதுலேயும் சில இடத்துல ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி பல சிக்கல்கள் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நில கையப்படுத்துதல் அது ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த டிஃபிகல்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நிறைய இடத்துல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரூட்டில் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு நடுவுலையும் உடனேவே உயர்ந்த நிலப்பகுதி, அப்புறம் தொடர்ந்து தாழ்ந்த நிலப்பகுதி அப்படி இரண்டுமே மாறி மாறி வரதை நம்மளால் பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி உயரமாக தாழ்ச்சியாக இருந்தது. இப்போ வந்து இங்கே இந்த லொக்கேஷனில் ரொம்ப உயரமாக இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த மண்ணெல்லாம் சமப்படுத்தி அது வந்து மழை பெய்யும் போது சரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக சைடில் காங்கிரீட் மேலே வரைக்கும் கட்டி அதுக்கப்புறம் தான் இதில் வந்து ட்ராக் போடுற வேலைகள் தொடங்கும். ஸோ அந்த மாதிரி இதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால இந்த ஒர்க் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்குது இப்போதைக்கு. ஹோப்லி சதர்ன் ரயில்வே அவங்க சொன்ன டைமில் இந்த ப்ராஜெக்டை முடிப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். இந்த ரூட்ல தொடர்ச்சியாக பல சின்ன சின்ன டனல்கள் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 80 மீட்டர்லேருந்து 200 மீட்டர் வரைக்கும் அளவில் பல சின்ன சின்ன டனல்கள் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட இந்தியாவின் கடைகோடியில் இருக்கிற இந்த ரூட்டை 1979 அப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்த இந்திரா காந்தி வந்து மக்கள் பயன்பாட்டிற்காக இதை ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ வந்து நாகர்கோயிலேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் இது வந்து ஒரு சிங்கிள் ட்ராக் ரூட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 45 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரூட்டை இப்போ வந்து அடுத்து இன்னொரு டபுள் ட்ராக்காக மாற்றுறதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்குது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் ஏற்கனவே 25 ட்ரெயின் கிட்ட போயிட்டு இருக்குது. அதுவும் பீக் ஹவர்ஸில் ஒரு ட்ரெயினுக்கு இன்னொரு ட்ரெயின் வெயிட் பண்ண வேண்டிய நேரம் அதிகமாக இருக்கிறதுனால ட்ரெயினோட பஞ்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த புதுசாக இன்னொரு ட்ராக் அமைகிறதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்குது. இந்த ரூட்டில் தினமும் பயணம் பண்ணுற மக்களோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரூட்டில் ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரூட்டில் ஏற்கனவே டபுள் லைன் பிளான் பண்ணி அதோட வேலைகள் போயிட்டு இருக்குது. இந்த வேலை முடிகிறதுக்கு முன்னாடியே அடுத்து இன்னொரு லைன் போடுறதுக்கான ஃபைனல் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறதுக்கான வேலைகளும் போயிட்டு இருக்குது. இப்போ அந்த ஃபைனல் ரிப்போர்ட் ரெடி ஆகிட்டுன்னா அடுத்த சில வருஷங்கள்லே இதில் 3வது ட்ராக்குக்கான வேலைகளும் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாகவே இருக்குது.
நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அப்படிங்கிறதுனால திருவனந்தபுரத்துக்கு அப்புறம் அடுத்து நிற்க போகிறது இந்த நெய்யாற்றங்கரை ரயில்வே ஸ்டேஷன் தான். இந்த நெய்யாற்றங்கரை ரயில்வே ஸ்டேஷன் பற்றி சொல்லணும்னா இது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 2 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட்டே தரக்கூடிய ஒரு பிரமாதமான ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷன் அமைஞ்சிருக்க இடமும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஒரு ஸ்டேஷன்ல இருந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் டிராவல் பண்ணுறாங்க. இந்த ரூட்டில் கணக்கெடுத்து பார்த்தோன்னா அந்த பேசஞ்சர், அப்புறம் மெமோ ட்ரெயின், அப்புறம் எக்ஸ்பிரஸ், சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்லாம் கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20லேருந்து 25 ட்ரெயின் வந்து ஒரு நாளைக்கு ரன் ஆகுது. ஏற்கனவே ரொம்ப பிஸியாக இருக்கிற இந்த ரூட்டில் இன்னும் அடிஷ்னலாக குட்ஸ் ட்ரெயின், அது மட்டும் இல்லாமல் பேசஞ்சர், மெமோ ட்ரெயின், அப்புறம் சூப்பர் ஃபாஸ்ட், அப்புறம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், அந்த மாதிரி பல ட்ரெயின்களை புதிதாக விடுறதுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளான் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதில் 2வது ட்ராக் அப்படிங்கிறது மேண்டேட்ரி ஆகி போச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பங்க்சுவாலிட்டியை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக 3வது லைனுக்குரிய வேலைகளும் கூடிய சீக்கிரம் தொடங்க போகுது. அதற்காக இனிஷியல் பட்ஜெட் ஏற்கனவே அலோகேட் பண்ணிட்டாங்க. இந்த நெய்யாற்றங்கரை வரைக்கும் லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு வேலை போயிட்டு இருந்தது. இந்த நெய்யாற்றங்கரையை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரத்துல இருந்து வேலைகள் வந்து ரைட் சைடில் நம்மளுக்கு நடக்கிறத பார்க்க முடியுது. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராக்ரஸ் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. நான் வந்து லாஸ்ட்டு 1 இயருக்கு முன்னாடி இந்த ரூட்டில் வந்திருக்கும் போது இப்போவும் கம்பேர் பண்ணும்போது வேலைகள் ரொம்ப வேகமாக தான் போயிட்டு இருக்குது.
இந்த ரூட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாரசாலை ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷன் அதாவது கேரளாவோட எண்டு, அப்புறம் வந்து தமிழ்நாட்டோட தொடக்கம் அப்படின்ட்டே சொல்லலாம். இது வந்து திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் டிவிஷனில் தான் வருது. பட் இந்த ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி இருக்கிற கிராமங்களில் பாதி தமிழ் மக்களும் பாதி கேரளா மக்களும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். 2 மொழிகளுமே பேசுகிற மக்கள் இங்கே நிறையா இருப்பாங்க. இந்த பாரசாலை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நம்மளுக்கு தொடங்குது. இந்த ஸ்டேஷனுமே ஃபுல்லாக செம க்ரீனிஷாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஆக்சுவலாக இந்த ரூட்டு ஃபுல்லாகவுமே பயங்கர க்ரீனிஷாக இருந்தது. ஸோ மழை காலத்தில் வந்தோம்னா இன்னும் செம சூப்பராக இருக்கும். இதில் குளிக்கிறதையா? இந்த ரூட்டில் தொடர்ந்து போகும்போது ஒரு ரிவர் கிராசிங் இருந்தது. அந்த ரிவர் கிராசிங் மேலே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பிரிட்ஜ் போட்டாங்க. பட் அதில் இன்னும் ட்ராக் எதுவுமே போடலை. இந்த ரிவர் வந்து தாமிரபரணி ரிவர் அப்படின்ட்டு அதில் போர்டு இருந்தது. நான் தாமிரபரணி இது வரைக்கும் திருநெல்வேலியில் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தேன். இங்கே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயும் அதோட பேர் வந்து தாமிரபரணி தான் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு இதை பற்றி பெட்டர் ஐடியா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த ரூட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது குழித்துறை ரயில்வே ஸ்டேஷன். இதில் வந்து வருஷத்துக்கு வருமானம் அப்படின்னு பார்த்தோம்னா 7 கோடிக்கு மேலே. இங்கே ஒரு நாளைக்கு ட்ராவல் பண்ணுற மக்களோட கவுண்ட் பார்த்தோம்னா 50,000க்கும் மேலே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில்வே ஸ்டேஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அமித் பாரத்தின் திட்டத்தின் கீழே புதுமைப்படுத்த போகிறாங்க. ஸோ அதனால் கூடிய சீக்கிரம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் புதுப்பொலிவுடன் மின்னும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை.
අම්මාගේ පස්සේකි උදවි පඩනා මේක සෙර ධර්ම நாளைக்கா காணலாம் எனக்கு ரெண்டு கண்ணு இல்லக்கா. இந்த ரூட்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது இரணியல் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷனை பற்றி சொல்லணும்னா இதில் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 3 கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் வருது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு நாளைக்கு 20,000 மேற்பட்ட மக்கள் ட்ராவல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மிக பல ஃபேமஸ் பிளேசஸ் இது பக்கத்தில் இருக்குது. நம்ம மண்டக்காடு பகவதி அம்மன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் உங்களுக்கு ரொம்ப பெட்டரான ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கும். அப்புறம் வந்து குளச்சல் போர்ட்டு போகிறதுக்கும் பத்மநாபபுரம் பேலஸ் போகணுன்னாலும் இந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் அதுக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்கிறதுனால பல டூரிஸ்ட் வந்து இந்த ஸ்டேஷனை யூஸ் பண்ணுறாங்க. இந்த இரணியல் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு மெமோ ட்ரெயின் கிராசிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. நம்ம ட்ரெயின் இங்கே வந்து சேரவும் அது அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு. இந்த இரணியல்லேருந்து நாகர்கோவில் வரைக்கும் அடுத்த 2வது ட்ராக் போடுற வேலைகள் கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனால் அதில் வந்து இன்னும் ட்ரெயின் அந்தளவு ஆப்ரேட் பண்ணலை. ஏன்னா வந்து நாகர்கோவில் பக்கத்தில் ஒரு சில சின்ன சின்ன வேலைகள் இருக்கிறதுனால அது இன்னும் ஆப்ரேட் பண்ணலை. கூடிய சீக்கிரம் அந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம நாகர்கோவில் டவுன் லொக்கேஷன் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நாகர்கோவில் வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பாய். உங்களை எடுக்கணுமா ஒரு நிமிஷம் இந்த கவுல எடுக்கிறேன்.